வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம ஹெல்த்தியான அண்ட் சிம்பிளான சில்லி இட்லி ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு வானல் சட்டி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் நெய், கொஞ்சம் ஆயில், இது கிரவுண்ட்நட் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் நான் ஊற்றிருக்கேன். அதனால் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதில் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பும் பச்சைக்கடலை பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2 ஆனியன், மீடியம் சைஸ் ஆனியன் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியனை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். நல்லா ஆனியன் நல்லா கொஞ்சம் கலர் மாறி வர வரையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இதில் இப்போ கொஞ்சம் கட் பண்ண கருவேப்பிலையும் க்ரீன் சில்லி ஒரு பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. நல்லா ஆனியனை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி லைட்டாக ஆனியனுக்கு லைட்டாக சால்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். இட்லி ஒரே மாதிரி சாப்பிட்டு சளிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ ஆனியன் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கி வந்திருக்கு. நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நான் இதில் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா போடணும் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை இந்த மசாலாலாம் வேணான்னா நீங்கள் இட்லி பொடி கூட போட்டு செஞ்சுக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு, உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிட்டு நான் இட்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லா மசாலாவும் இட்லியில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விட்டு உங்களுக்கு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் பத்தலைனாலும் நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் மூடி போட்டு நல்லா மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போச்சுன்னா
டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனல் டச்சுக்கு நல்லா கொத்தமல்லி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் சிம்பிளான சில்லி இட்லி ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.